அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த பதிவு போடுறதுக்கான காரணம் முழுமையாக நான் படித்த புத்தகங்களில் எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை, அப்புறம் எனக்கு பிடிச்ச சீன்ஸ் ஆகட்டும், எனக்கு பிடிச்ச கதை மாந்தர்களாகட்டும், அவங்கள பற்றி எனக்குள்ள ஒரு 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 வகையான உணர்வுகள் இருக்கும், ஒரு வகையான கருத்துகள் இருக்கும். அது பல தரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து மாறி இருக்கலாம். அதை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஸோ என்னோடய உணர்வுகளை சொன்ன மாதிரியும் ஆச்சு, எனக்கு ஒரு 4 பேரோட பேசின மாதிரியும் ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அதனால தான் எனக்கு பிடிச்ச விஷயத்த 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்களுக்காக தான் இந்த பதிவு நான் பண்ணுறேன். இது வியூவர்ஷிப்காகவோ இல்லை வேறு சில விஷயங்களுக்காகவும் வேறு சில ப்ரொஃபஷ்னல் விஷயங்களுக்காகவும் நிச்சயமாக கிடையாது. இது என்ன மாதிரி இருக்கிற ஒரு சில பேர், அவங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சில பேருக்கான ஃபோரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் முதல்ல இது முதல் வீடியோ. இதில் நான் முதல்ல தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து பொன்னியின் செல்வன். ஏன்னு தெரியல, ரொம்ப ஆசைப்பட்டு படித்த புத்தகம். அதில் கல்கி அவர்களோட அருமையான எழுத்து, அவரோட அருமையான கதை சொல்லும் விதம், அதில் அப்படி மூழ்கி போய் படித்த ஒரு புத்தகம். ஆசைப்பட்டு வாங்கி, ஆக்சுவலாக நான் வாங்கலை, அது எனக்கு என்ன நேசிக்கிற ஒரு ஜீவன் பரிசாக கொடுத்த ஒரு புத்தகம். அது நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதை வாங்கணும்னு நினச்ச அவங்க எனக்கு முதல்ல கொடுத்த அது கைக்கு கிடைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை மாந்தர் வந்து அருண்மொழிவர்மன். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அருண்மொழிவர்மனை விட ஆதித்த கரிகாலர் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்தியத்தேவனை ரொம்ப பிடிக்கும், பல பேர் வந்தியத்தேவனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்க்கடியானை பிடிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ அதில் வர ஆண் கதாபாத்திரங்களில் அருண்மொழிவர்மரை ரொம்ப பிடிக்கும். அதே போல் அவரும் வானதியும் முதல்ல பார்க்குற காட்சி, அது படத்தில் வரல அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் அந்த புத்தகத்தில் அதை நான் படிக்கும்போது ரொம்ப முகமலர்ச்சியோடு நான் பார்த்த ஒரு காட்சி அது. வானதி மாதிரி ஒரு மென்மையான ஒரு பெண், அவளை அருண்மொழிவர்மன் அணுகிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்போது நான் வந்து அதை யோசிக்கும் போதும் அதை கற்பனை பண்ணும்போதும் நம் கண்ணுக்குள்ளே வந்து ஒரு பிம்பம் வச்சுருப்போம், ஒரு காட்சி வச்சுருப்போம். அது எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவங்கள தவிர்த்து பல பேருக்கு அந்த பெண் கதாபாத்திரங்களில் வந்து நிறைய பேர் சொல்கிறது பூங்குழலியை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நந்தினியை சொல்லுவாங்க, குந்தவையை சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 கதாபாத்திரம் ஊமை ராணியும் மணிமேகலையும். ஊமை ராணி, அதாவது மந்தாகினி தேவி, நிறைய பேருக்கு வந்து நம்ம படத்தை எடுத்து அதில் வந்து பார்த்துட்டோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மணிமேகலையோட போர்ஷன் அவங்க கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்ச் வரும்போது. நான் அப்போ அந்த ஒரு படம் வரும்போது மேபி இவங்க அவங்க இருப்பாங்களோன்ட்டுலாம் யூகம் வைக்கும்போது எனக்கு என் மனசில் பட்டது அவங்க தான். உங்கள் மனசில் யாராவது படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக புத்தகம் படித்து படம் பார்க்கணுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா இருந்திருக்கும். நீங்கள் யாரை நினச்சிங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 2 கதாபாத்திரங்களும், அவங்க 2 பேருமே காதலுக்கு ஒரு இதை எப்படி சொல்கிறது, அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ ஊமை ராணி அவருக்காகவே சுந்தரச்சோழனை மட்டுமே நினச்சி வாழ்ந்த ஊமை ராணி, அவங்களுக்காகவே அவரோட நன்மைக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செஞ்சவங்கன்னு தான் சொல்லணும். நம்ம படத்தில் பார்க்குறதுக்கும் புத்தகத்தில் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கடைசி வரைக்கும் அவரை கரிச்சு கொட்டிகிட்டே தான் அவங்க மடியில் அவங்க அந்த கத்தி குத்து வாங்கி மடியில் சாஞ்சு அழற வரைக்கும் அவர் கரிச்சு கொட்டிட்டு தான் இருந்தார் அவங்கள. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அவருக்காக கத்தியை தாங்கி மடியில் விழும்போது தான் அவங்க உயிரோடையே இருக்காங்கன்ற உண்மை அவருக்கு தெரியும். அப்படின்னும்போது
அந்த கதாபாத்திரத்தை நினச்சி எனக்கு அழுக தான் வந்துச்சு. என்ன ஒரு அன்ஃபேரான ஒரு ஒரு வாழ்க்கை அந்த அம்மாவுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து மணிமேகலை, அவளோட காதல் இருக்கே அப்பா. ஆதித்த கரிகாலன் ஆப்வியஸ்லி நந்தினியை வெறுப்பேற்றுறதுக்கு தான் அவங்க கிட்ட வராருன்னு வச்சுக்குவோம். ஆனாலும் அவங்க அவர்கிட்ட ஒதுங்கி போன விதம், அவருக்கே நம்ம எவ்வளோ பெரிய மாவீரன், நம்மளை அடைய எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்க யாசிக்கிறாங்க, பட் இவன் நம்மளை இப்படி பண்ணுறாளே, அதுவும் வந்தியத்தேவனுக்கா அந்த லைட்டாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் எனக்கு கல்கி காமிச்ச மாதிரி தான் இருந்தது அந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஆதித்த கரிகாலனே கொஞ்சம் காண்டியத்து பொண்ணுன்னா அது மணிமேகலை தான். ஆனால் கடைசியில் அவள் துடித்த விதம், எங்கே வந்தியத்தேவன் இல்லாமல் போயிட்டாரோன்ட்டு அவள் பதறின விதம், அதனால் அவள் புத்தி பெய்தளிச்சு கடைசியில் வந்தியத்தேவன் மடியிலே உயிரை விட்டது. அவளோட காதல் அவ்வளோ அன்கண்டிஷ்னலாக எனக்கு தோணுச்சு இருந்தது. அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள். பட் எனக்கு இவங்க 2 பேரோட காதலும் ரொம்ப அன்கண்டிஷ்னலாக இருந்தது, பியூராக இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஐம் ஷேரிங் திஸ் வித் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங். அடுத்தடுத்து பதிவுகள் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பேசுங்க, என் கூட காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.